بسم الله الرحمن الرحيم. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. இந்த கடைசி 10 குறிப்பாக லைலத்துல் கத்ர் எங்களுக்கு தரக்கூடிய இரண்டு பிரதான படிப்பினைகள். ஒன்று நேரம், அடுத்தது நேரத்தை பயன்படுத்துவது. நேரத்தை பயன்படுத்துறது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் எப்படி எங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ரை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். லைலா என்றால் இரவு. இரவு என்றால் என்ன? இரவு என்றால் ஒரு பணத்தொகையா? இல்லை, ஒரு நேரத்துடைய தொகை. இரவு என்றால் இரவு நேரம், ஒரு நேரத்துடைய தொகை. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தை தேடுமாறு தான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். பாருங்க, இந்த நேரத்தை தேடி கண்டுபிடித்து அதிலே அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வெகுமதி, கிஃப்ட், பிரைஸ் என்னன்னு பாருங்க. இத்தனை லட்சம் நன்மை அல்லாஹ் தஆலா சொன்னானா? இத்தனை வீடுகள் சுவர்க்கத்தில் சொன்னானா அல்லாஹ் தஆலா? இப்படி அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லிக்கிறான். ஆனால் அப்படி சொல்லலை. பாருங்க, அந்த நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கண்ணியமும் மரியாதையும் இந்த இரவை, இந்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவை கண்டுகொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கிஃப்டும் நேரத்தால் தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் உங்களுக்கு கிஃப்ட். இந்த நேரத்தை, புனிதமான நேரத்தை அடைந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கிஃப்ட். இந்த நேரத்தை கண்ணியப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி இந்த நேரத்தை கொண்டே உங்களுக்கு கிஃப்ட். 1000 மாதங்கள், 10 லட்சம் நன்மைகள் என்று சொல்லல, 10,000 சொர்க்கத்தில் வீடுகள் என்று சொல்லல, என்ன 1000 மாதங்கள். அப்போ நீங்கள் இந்த இரவை, அந்த இரவுடைய நேரத்தை நேரமாக நீங்கள் சிந்தனையில் எடுத்து நேரத்துடைய பிரயோசனத்தை கருதி நீங்கள் உங்களுக்கு தந்தால் நேரத்தை அல்லாஹ் தஆலா கிஃப்டாக தருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் இந்த கடைசி 10 இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இந்த நேரத்தை நாங்கள் டார்கெட் பண்ணுறோமே, மிச்சம் கவனமாக நாங்கள் செலவழிக்கணும், வீணடிக்கப்படாதுன்னு நாங்கள் பார்க்குறோமே, இது எங்களுக்கு பயிற்சியாக மற்ற காலங்களிலே படிப்பினையாக வர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நேரத்துடைய அனைத்து அங்கங்களிலும் சத்தியம் செய்து விட்டான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வல் துஹா, துஹாவுடைய டைம், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய டைம், வல் லைல், இரவுடைய டைம், பிரிஞ்சு அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் படைத்த இரட்சகன் வல்லநாயன் ஒருவருடைய சத்தியம் செய்வான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது, அது ஒரு வெகுமதி இருக்கின்றது, ஒரு தாற்பயம் இருக்கின்றது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று ரமதான் அல்லாத காலங்களிலும் இன்னும் சிலர் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க வேண்டும், நேர்வழி காட்ட வேண்டும், ரமதானிலும் நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்வதற்கு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே வீணடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த நேரத்தின் மூலமாக அவர்கள் நேரத்துடைய வெகுமதியை, அவர்கள் பிரயோசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நேரத்தை கிடைக்கும் பொழுது பிரயோசனமான வேலைகளை செய்வதன் மூலமாக கழிக்கணும். குறிப்பாக பிரயோசனம் உலகளாவிய வாழ்க்கைக்கு பிரயோசனம் என்பதை போன்று ஆகிரத்துக்கு எங்களுக்கு பிரயோசனமான நேரங்களாக அதிகமாக கழிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மீண்டும் கூறுகின்றேன், ஆகிரத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இன்னும் நாங்கள் உலக வாழ்க்கையிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிஸி, வாரத்துடைய 7 நாளும் பிஸி, ஏன் லீவு நாள்கள் கூட பிஸி. ஆகையினால் தயவு செய்து உங்களுக்குடைய ஆகிரத்துடைய நேரங்களை நீங்கள் தான் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கும் உங்களுக்கு ஒதுக்கி தர முடியாது. நீங்கள் தான் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நான் ஆகிரத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நேரங்கள் என்று நீங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். 7 நாள் பிஸி என்று சொன்னால் 7 நாளிலும் நீங்கள் தான் லீவ் எடுக்கணும். எதுக்கு? சுற்றி திரியறதுக்கு இல்லை, இன்னும் உலகத்தை வாழ்றதுக்கல்ல, மாறாக ஆகிரத்துக்குரிய அமல்களை செய்வதற்கான நேரத்தை நீங்கள் தான் இந்த நேரத்துடைய பிரயோசனத்தை கருதி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் இந்த கடைசி 10 எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய வெகுமதிகளை, பரிசுகளை, ரஹமத்துகளை செய்வதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய கடைசி படிப்பினை அல்லாஹ் தஆலாவுடைய கருணை கடாட்சம். அல்லாஹ் தஆலா எம்மீது, குறிப்பாக கடைசி உம்மத்தாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, ஆனால் அந்த ஹதீஸ் லைஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்ற சமுதாயத்துடைய நீண்ட ஆயுட்காலம் காட்டப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. அதற்கு பகரமாகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி 1000 இரவுகளை கொண்ட இந்த லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கிஃப்ட் பண்ணி இருக்கின்றான். இந்த ஹதீஸிலே குறைபாடு இருந்தாலும் கூட, அந்த ஹதீஸை நாங்கள் எடுக்க தேவையில்லை என்றாலும் கூட, உண்மையும் அதுதான். அல்லாஹ் தஆலா
எங்களுடைய இந்த உம்மத்துக்கு செய்த கருணையின் காரணத்தினால் மற்ற சமுதாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரிலே நீங்கள் அமல் செய்தால் இவ்வாறு உங்களுக்கு பரிசுகள் வெகுமதிகள் இருக்கின்றது என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா அவருடைய கருணை எங்களுடைய உம்மத்துக்கு இருந்ததன் காரணத்தினால். எவ்வளவு கருணை கொண்டவன் எங்களை கொண்டு, அவருடைய சிறப்பான படைப்பை சிறப்பான நபியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தான் அனுப்பினான். சிறந்த நபி, எங்களை சிறப்பான உம்மத்தாக அல்லாஹ் தஆலா வைத்தான். அதிலும் சிறப்பான இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஆகவே நாங்கள் இதை நினைத்தாலும் கூட அடிக்கடி அதிகமாக அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் புதுப்படையாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அந்த நன்றியுடைய கடமை ஆக குறைந்தது. அந்த இரவுகளை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் அமல் செய்யக்கூடிய அமலாளிகளாக, உப்பாதுகளாக, சாலிகான அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே கடைசியாக அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ரஹ்மான், எந்த அளவுக்கு ரஹீம், கருணையாளன், இரக்கமுள்ளவன் என்ற விடயத்தை எங்களுடைய சிந்தனையிலே இந்த உரையுடைய கடைசியிலே பதிந்து இன்ஷா அல்லாஹ் நாளை ஆரம்பிக்கக்கூடிய இந்த கடைசி பத்தை நாங்கள் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் முற்றுமுழுதாக நேரங்களை வீணடிக்காமல் நாங்கள் செலவழித்து லைலத்துல் கத்ர் என்ற அந்த மிகப்பெரிய புனிதமான அந்த அடைவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.